السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வழமையான நமது இன்றைய வாராந்திர நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக வரலாற்று ஒளியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தலைப்பினூடாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் முக்கியமான ஒரு தலைப்பில் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை நாம் டிஏசி சார்பாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற டிஏசி சகோதரர்கள், இதில் பங்களிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக, நாம் ஏற்கனவே பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யார் என்று நம்ம படிச்சுக்கிறோம். இந்த பனு இஸ்ரவேல் என்கிற அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்திய அந்த சமுதாயத்தில் தொடர்ந்து நபிமார்கள் வந்தாங்க என்றதையும் நாங்கள் படித்தோம். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கானத் பனி இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, இந்த பனு இஸ்ரவேலர்களில் தொடர்ந்து நபிமார்கள் தான் அரசியல் செய்தார்கள், வழி நடத்தினார்கள். குல்லமா ஹலக்க நபியுன் ஹலஃபஹு நபியுன், ஒரு நபி போனால் இன்னொரு நபி வந்துடுவாருன்னாங்க. அப்போ தொடர்ந்து நபிமார்களால் ஆளப்பட்ட ஒரு சமுதாயம் தான் பனு இஸ்ரவேல் சமுதாயம், மிகச்சிறந்த ஒரு சமுதாயம்ன்றதை நாங்கள் படிச்சுக்கிறோம். இந்த பனு இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்றத நாம் சொல்லும்போது, இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பிச்சளங்களை தான் நாங்கள் பனு இஸ்ரவேல்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த பனு இஸ்ரவேலர்களில் நாங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி அவரோட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல அதே சமுதாயத்தில் தோன்றிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாங்கள் படித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அந்த மிஸ்ர் எகிப்தில் இருந்து காப்பாற்றி மீட்டெடுத்து அவங்க சொந்த ஊரான பலஸ்தீனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்கன்றதையும் நாங்கள் படித்தோம். அப்போ பலஸ்தீன பூமிக்குள்ளே நீங்கள் நுழையுங்கன்னு சொன்ன போது அவங்க நுழைய முடியாது அப்படின்னாங்க. என்னத்துக்கப்பா நுழைய மாட்டீங்கன்னு கேட்டால், அதுக்குள்ளே போனால் ஒரு அநியாயக்கார அரசன் நிற்கிறான், நம்மளெல்லாம் கொண்டு போட்டுருவா அப்படின்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்க அந்த மக்களை தங்களுடைய சொந்த ஊருக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கத்தான். ஆனால் கடைசி மட்டுக்கும் அவங்க என்ன செய்யலை, போராட இல்லை. எந்த அளவுக்குண்டா சொன்னாங்க, அப்படி தான் நீங்கள் போராடணுண்டா இது அந்த ரப்புக்க ஃபகாத்திலான, நீங்களும் ரப்பும் போய் சண்டை பிடிங்க, நாங்கள் உட்காந்து அதை பார்த்துக்கிடிக்கிறோம்னாங்க. வெண்டா நாங்கள் வந்து சேர்ந்து கொள்கிறோன்ற மாதிரி. அந்த அந்த ஜெனட்டிக் தான் இன்றைய யூதர்கள், கோழைகள். அதாவது அந்த அந்த இதில் வந்தவங்க யூதர்களுடைய வரலாற்றிலேயே அவங்க வரலாற்று கோழைகள் அப்படின்னு நாம் படிச்சுக்கிறோம். அதை நாங்கள் அந்த பனு இஸ்ரவேலில் பார்த்தோம். அப்போ அந்த வகையில் இந்த பாலைவனத்தில் இருந்து அந்த சொந்த பூமியை மீட்க வேண்டிய ஒரு இடைவெளி சுமார் 40 வருஷமாக இருந்தது. 40 வருஷமாக பாலைவனத்திலே வாழ்ந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டது, நிழல் தேவைப்பட்டது, தண்ணி தேவைப்பட்டது. அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்பவும் அவங்கள மன்னிச்சு வானத்திலேருந்து மண்ணு செல்வாவை இறக்கி சாப்பாடாக கொடுத்தான். அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணி தாங்கன்னு கேட்ட நேரத்தில் வைரிஸ்தஸ்கா மூசா அலி கௌமி, மூசா தன் சமுதாயத்துக்காக அல்லாஹ்விடத்தில் தண்ணி வேண்டினார். டெசர்ட்டில் தண்ணி கிடைக்காத, அல்லாஹ் சொன்னான் கல்லில் அடிங்கன்னா. அது ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னத்த ஆஷரத் ஐனன், 12 நீரூற்றுக்கள் அதுலேருந்து உருவாகியது. அல்லாஹ் தண்ணி கொடுத்தான்றதை பார்த்தோம். அப்போ நிழல் இல்லையே, டெசர்ட்டில் எப்படி வாழ்றது? வல்லல்னா அலைக்குமுல் அமாம, நாங்கள் என்ன செய்தோம், மேகத்தை கொண்டு அவர்களுக்கு நிழல் கொடுத்தோம்னு அந்த ஹிஸ்டோரியெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டமாக அந்த சமுதாயத்தில் இருந்து உருவாகின முக்கியமான ஒரு நபி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவீது ராஜா, டேவிட்னு சொல்லுவாங்க பைபிளில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நேரம் அதை தனியாக பார்ப்போம்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு படையினுடைய தளபதியாக இருந்தார். ஒரு படையினுடைய நபி இருந்தாங்க. ஆனால் நபிக்கு கீழால் போராடிய ஒரு படை தளபதியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இதை பற்றி குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நிறைய சொல்றான். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையில் இருந்து அந்த பிரதேசத்தில் ஜாலூத் என்ற ஒரு கொடுங்கோலனை கொலை செய்தவர்கள் தான் தாவூத் நபி. அந்த படையின் தளபதியாக இருந்து ஜாலூத் என்பவனை கொலை செய்தார்கள். இதை குர்ஆன் கத்தல தாவூத் ஜாலூத் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொலை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சியை கொடுத்தார். அந்த ஆட்சி தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தையினுடைய அந்த அதிகாரம். அதிலே தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு ஆட்சியாளராக தொடர்ந்து வாராங்க. இது அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான்னு சொன்னா, வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாங்க தாவூதுக்கும், தாவூதுனா யாரு? சுலைமான் நபியோட வாப்பா. இவங்கெல்லாம் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு பிறகு அந்த பிரதேசத்தை மீட்டெடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபி. அவர் தான் தாவூத் நபி, சுலைமான் நபியோட வாப்பா. அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு மட்டுமல்ல அவருடைய தந்தையை பற்றியும் மிகவும் சிறப்பாக சொல்றான். மிக அற்புதங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் சுலைமான் நபியுடைய வாழ்க்கை. சுலைமான் நபியுடைய வாழ்க்கையில நீங்க பல விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ஞானத்தை, ஹிக்மத்தை, இல்மை அல்லாஹ் தஆலா இதுல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜின்களை, ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்களை கொண்டு, ஷைத்தான்களை கொண்டு மிக பிரமாண்டமான வேலைகளை என்ன செஞ்சாங்க? சுலைமான் நபி செஞ்சாங்கன்ற வரலாறை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பறவைகள் ஊர்வனவற்றினுடைய பாசையை விளங்குற ஒரு திறனை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். பறவை பாசை பேசுமான்னு நம்ம நினைக்கலாம். பறவைகள், மிருகங்கள், பாம்பு, இதே மாதிரி எல்லாவற்றுக்குமே படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தஆலா பாசை வச்சுக்கிறான். அல்லாஹ் தஆலா மரங்களை சொல்ற நேரத்தில் கூட அவைகள் சுஜூது செய்கிறது என்று சொல்றான். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று சொல்றான். மலைகள் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்துன்னு சொல்றான். ஆனா நீங்க அதை விளங்கிக் கொள்ள மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா பறவைகளுடைய பாசையை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு கற்றுக் கொடுத்த சம்பவங்களை நீங்க படிக்கலாம். எறும்பு பேசினதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில். அதே மாதிரி காற்றை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். காற்றுல டிராவல் பண்ணுவாங்க. ஒரு காலை நேரத்தில் அவங்க பண்ற அந்த டிராவலிங் சாதாரணமாக ஒரு மாதம் போக வேண்டிய தூரத்தை மிக பலமான காற்றை அவருக்கு பயணத்துக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். அவங்க பயணம் போகணும்னா காற்றின் மூலமாக ஒரு காலை பயணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு மாதம் போக வேண்டிய தூரத்தை ஸ்பீடில் போவாங்க. நமக்கு ஆரம்பத்தில் தெரியும், இப்போ இந்தியாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு போகிறோம்னா கப்பலில் ஏற்றின ஒரு 5-6 மாதம் போகும். அதனால தான் அந்த கப்பலுக்கு போன மச்சான் பாட்டெல்லாம் வந்தது. இப்போ இன்றைக்கி வித்தின் 3 hours அல்லது 4 hours ஜித்தா ஏர்போர்ட்டில் இருந்துட்டு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பயணங்கள் இன்னைக்கு ஸ்பீடாக வைக்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா காற்றுல பயணம் போகிற ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துருந்தான்றதை பார்க்குறோம். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம்தான் இந்த ஒரு யமன். இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? மஅரப்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது யமனில். அதாவது ஷத்து மஅரப்னு அதுக்கு சொல்லுவாங்க. சூரத்து சபான்னு 34வது அத்தியாயத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யமன் பிரதேசத்தில் சபா நாட்டில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய 2 மலைகளுக்கு இடையிலான ஒரு பெரிய நீர் தேக்கத்தை கொடுத்தான், மிகப்பெரிய தோட்டத்தை கொடுத்தான். அவங்க மாறு செய்ததுனால அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சான். இங்கே இருந்து கிட்டத்தட்ட 1290 கிலோமீட்டர் இங்கே இருந்து நீங்கள் போகிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு. அங்கே ஒரு ராணி இருந்தாங்க, பல்கிஸ் ராணின்னு தான் அவங்கள சொல்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை, வரலாற்றில் அவங்களோட பேர் பல்கிஸ் ராணின்னு சொல்கிறாங்க. இந்த பல்கிஸ் ராணியினுடைய அந்த ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தனக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்ற ஒரு சுவையான ஒரு நல்ல ஒரு வரலாறும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் நீங்கள் படிக்கலாம். பல்கிஸ் ராணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. பல்கிஸ் ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்தாங்க, வாழ்ந்தாங்கன்னு ஹுதுபாலெல்லாம் அதை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா இல்லாத பொல்லாத மக்கள் மார்க்கம்ன்ற போர்வையில் செய்கிற விஷயங்கள், அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இதை நாங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அவங்களோட சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொண்டு கொடுக்கப்பட்ட வரலாறு, இப்படி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தையையும் சுலைமான் நபியை பற்றியும் சொல்லும்போது சொல்றான், வலகது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அறிவை நாங்கள் கொடுத்திருந்தோம். காலா, 2 பேரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபவ்வலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். மூமின்களில் உள்ள அதிகமானவர்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா அந்த மனித சமுதாயத்தை பொதுவாக சொல்லும்போது எப்படி சொல்றான்டா, வலகது கர்ரம்னா பனி ஆதம் தான்.
ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம படைச்ச ஏராளமான படைப்புகளை விட இந்த மனிதனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மனித சமுதாயத்துக்கு சிறப்பு இருந்தாலும் அதிலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சிலரை தனி மனிதர்களாக சிறப்பிக்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், அதாவது மூமின்களை விட எப்படி பனு இஸ்ரவேல் சமுதாயம் சிறப்பிக்கப்பட்டவர்கள், ஆலு இம்ரான் சொன்ன அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்குள்ளே, அதிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்குள்ளேயும் அல்லாஹ் ஏனையவர்களை விட இந்த ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுத்தான். சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், மூமின்களில் அதிகமானவர்களை விட யா அல்லாஹ் எங்களை நீ சிறப்பித்திருக்கிறாய். வ வரிஸ சுலைமானு தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியை அனந்தரமாக பெற்றார்கள், வாரிசாக பெற்றார்கள். வகால், அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளுடைய பாசைகள் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. இப்போ நம்ம பறவை உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கீக்கின்னு சொன்னால் அது என்னன்னு நாம சும்மா குருவி கத்துன்னு போயிடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு பாசை இருக்கிறது. அதை புரிஞ்சு கொள்றதுக்கான அந்த அந்த காதுக்குன்னு சில கெப்பாசிட்டி வேணும். அதை புரிஞ்சு கொள்கிற அந்த அறிவு, அதுக்கான ஒரு சக்தி இல்லாமல் புரிய இயலாது. சில ஆட்கள் சும்மா கெஸ்ஸிங்கில் சொல்லுவாங்க, இந்த குருவி என்ன சொல்லுது தெரியுமாண்டு, அடுத்த குருவியை கூப்பிடுதும்பாங்க. அது சும்மா கெஸ்ஸிங்கில் சொல்கிறது தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த 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 இல்மை ஒரு ப்ராப்பராக ஒரு ஒழுங்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான், கற்றுக் கொடுத்துருக்கிறான். சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமானு நமக்கு நினைப்போம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த ரிப்போர்ட்டர்ஸ்மா இருக்குது, இந்த ஸ்டோனோகிராஃப்னு ஒரு எழுத்துக்களை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டோனோகிராஃப்னா என்ன, அவங்க இப்படி இப்போ ஒரு பிரசிடென்ட் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருப்பார். அவரை எழுத்த கொஞ்சம் தாங்க வாட்சி பார்ப்போம்னா தனி கோடாக தான் இருக்கும். இப்போ இதை வாசிக்கிறேன்னா அவர் அதை படிச்சுக்கிறார், அது படித்தா தான் அவருக்கு வாசிக்கிறது. அதனால் அப்போ தான் எழுதும். அப்போ அந்த மாதிரி அப்போ அதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு எழுத்த சும்மா நம்மளை பேக்காட்டுறான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கலை உள்ளவங்களுக்கு அது தெரியும். இதே மாதிரி தான் பறவைகளுக்கு எப்படிப்பா பேசலண்டா அதில் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தான் முடியுமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்படி தானே அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்களையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி, வஉல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளுடைய பாசை எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. வஊத்தினா மின் குல்லி ஷைஇன், எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மாபெரும் அருட்கொடையாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையும் இது அல்லாஹ் தஆலா கொடுக்குற ஒன்று. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கொடுப்பான், யார்கிட்ட பறிக்கணும்னு நினைக்கிறானோ பறிப்பான். யா மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா, ஏன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனே, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறா. தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யார்கிட்ட நீ விரும்புறியோ பறிச்சு, நஸஅன்றது புடுங்குறது. ஆட்சி அதிகாரம் என்பதையெல்லாம் வச்சு நாங்கள் தான் 25 வருஷம் ஆள போகிறோம், நாங்கள் தான் 50 வருஷம் யாரும் பெருமடிக்கலாது. இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, காவிர்களுக்கும் உள்ளது தான். இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு நாடுகள்லையும் நாங்கள் தான் அறுதி பெரும்பான்மை எங்களோட தான் மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 2 வருஷத்தில் ஊரை விட்டு தருதுறாங்க. விளங்குதா? பார்க்குறோம் ஜீரோவில் வைக்கிறவன் அடே இவனெல்லாம் ஜனாதிபதியாக வருவானா, மக்களால் அதாவது முழுமையாக புறக்கணிக்கப்பட்டவனை பார்த்தா ஜனாதிபதி ஆகிக்கிறான். இது என்னடா இது உலகத்தில் இப்படிமா நடக்கும்? அதாவது கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டெடுத்து கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தில் ஒருத்தன் வரன்ற வேற விஷயம், ஜீரோவில் வைக்கிற ஒருத்தன் ஜனாதிபதியாக வரண்டா. அப்போ அல்லாஹ் தான் கொடுக்குறானதுக்கு இது ஒரு ஆதாரம் தான். அடே எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவனை வந்து ஜனாதிபதி சீட்டில் உட்காருண்டா. அப்போ பதவி என்பது, ஆட்சி என்பது அல்லாஹ் சொன்னா துத்தில் முல்க மன் தஷான்றான். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இவர் வந்தால் தான் நம்ம இந்த நாட்டை சரியாக்குவாருங்க. அல்லா கிட்ட ஒரு பிளான் நிற்கும், அவரை கொண்டு வரது அல்லாட வேலை. அது ஏன் கொண்டு வரான், சில நேரம் அது எங்களை தண்டிக்கிறதுக்கும் கொண்டு வரலாம், அல்லது எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் கொண்டு வரலாம். நம்ம இவன் வந்தால் தான் நமக்கு யார் வந்தாலும் படைச்ச ரப்பு வந்தால் தான் நமக்கு எல்லாம் சரியாகும். நம்ம ரப்போடு இருக்கணும், இல்லை இவர் வந்தா அப்படின்னு. மனிதர்கண்ட வகையில் சில நல்லது கெட்டது இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் மக்கால இருந்தாங்க, ஹபஷாவுக்கு பிடிச்சி அனுப்பிவிட்டாங்க. ஹபஷாவுக்கு பிடிச்சி அனுப்புனாங்க. சஹாபாக்களில் கொஞ்சம் பேர் அங்கே போங்கன்னாங்க. ஏன் முஸ்லீம் ஆட்சியாளர் அங்கே இருந்தார், இல்லை காவிர்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு ஆட்சியாளர். அப்போ நல்ல ஒரு ஆட்சியாளர் வந்தால் நல்லது. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மளை தண்டிக்கணும்டா நமக்கு மோசமான ஒருத்தனை தலையில் கட்டி விடுவோம். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? 2000 பேரை எரிச்ச ஒருத்தன் ஒரு நாட்டில் பிரதமர் ஆகிக்கிறான். அல்லாஹ் கொடுத்திக்கிறான். என்னத்துக்குடா இவனுக்கு இந்த பெரிய அநியாயக்காரனுக்கு கொடுத்திக்கிறான்னா அல்லாஹ்க்கு தான் தெரியும். இந்த ஆட்சிகள் வாரதெல்லாம் நம்மட கையில் உள்ள விஷயம் அல்ல. அப்போ அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாரிசுனா என்ன, அந்த இடத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தான்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இதில் இந்த அனந்தரம்ன்றது வந்து நபிமார்களுடைய சொத்துக்களுக்கு வாரிசு கிடையாது.
நபிமார்கள் பொருளாதாரத்தை காசு பணத்தை விட்டுட்டு போயிருந்தால் அதுக்கு அவங்களோட சந்ததிகள் யாரும் வாரிசாக மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வோம், சில நேரம் வாப்பாட ஆட்சி அப்படியே மகனுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, இதுக்குள்ளே போனால் அந்த சப்ஜெக்ட் வேறு பக்கத்துக்கு திரும்பிடும். அப்போ அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். அலம் துர இலல் மலஇ மின் பனு இஸ்ரவேலர்களில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்தில் சொல்கிறத குர்ஆனில் நீங்கள் அந்த சப்ஜெக்டை படிக்கணும்னா சூரத்துல் பக்ராவில் போய் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்க்குறதுக்கு 246 இருந்து 252 வரைக்கும் படிங்க. இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆட்சியாளராக வந்தாங்கன்றது அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்கிறான். அதையும் எடுத்தீங்கன்னா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயம் முடியாது, சரிதானே? 246 52 வரைக்கும் உள்ள விஷயத்தை பாருங்கள். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கால ரப்பிக்ஃபிர் லீ வஹப் லீ முல்கன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை நீ தர வேண்டும். லா யன்பகி லி அஹத், அப்படின்னா ஏற்கனவே ஆட்சியாளராக தான் இருக்கிறாங்க, நீ தரக்கூடிய அந்த ஆட்சி இருக்குதே, லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு எவனுக்கு அந்த ஆட்சி கிடைக்கப்படும், புரியுதா? யாருக்கும் இல்லாத மாதிரி ஒரு ஆட்சியை நீ எனக்கு தர வேண்டும். இன்னக அன்தல் வஹாப், நீ தான் என்னது வஹாப், கொடையாளியாக இருக்கிறாய்ன்னு கேட்டான். சரி, இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஆட்சி என்ன? பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்பு தரணுன்ற அடிப்படையில் கேட்டாங்களா? அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட யமன்ல இருந்து, அதாவது பெலஸ்தீனத்தில் அவங்க வாழ்ந்த பூமியில இருந்து இந்த பல்கிஸ்ரானிய இடம் 2800 சொச்சம் கிலோமீட்டர் நினைக்கிறேன் அன்னளவா. நான் இன்னைக்கு பார்த்த வகையில் 2800, கிட்டத்தட்ட 2500 வச்சுக்கொடுங்க. 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பல்கிஸ்ரானிய இடம் கூட அவங்களுக்கு கீழே இல்லாமல் தான் இருந்தது. அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சின்னு கேட்டது நிலப்பரப்பை வச்சு அல்ல, அதாவது அந்த பவர்ஃபுல் ஆட்சி. இப்போ இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு கீழே ஜின்கள் ஒரு பட்டாளம் எங்கே சரி இருக்கிறாங்களா? ஷைத்தானை வச்சு ஆட்சி செய்கிற யார் சரி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களா? ஜின்களையும் ஆட்சி செய்யக்கூடிய, அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு ஜின்கள் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட பலமானவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கையகப்படுத்தி இருந்தான், வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி. சேர வரணும், அந்த கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள ஒரு சேர் சிம்மாசனம், அந்த பல்கிஸ் ராணியில அதை கொண்டுட்டு வர்றதுக்கு வித்தின் ஒரு செகண்டை பிரிச்சா கண்ணை வெட்டி மூடுறதுக்கு இடையில ஒரு சிம்மாசனம் இருக்கிறேன்னா எப்படி பவர்ஃபுல் ஆகிக்கும். ஏன்னா ஃபெக்ஸ் கூட வர்றதுக்கு லேட்டாகும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டாலே சுற்றிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 செகண்ட் ஆகுது போகிறதுக்கு. ஒரு ஃபெக்ஸ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை விட இன்னைக்குள்ள ஸ்பீடை கணக்கு பார்த்தா ஒரு கண்ணை வெட்டி மூட முன்னுக்கு 2800 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள அரச சிம்மாசனம் முன்னால் இருக்கிறேன்னா எப்படி பவரான ஆட்சி? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை தான் கேட்குறாங்க. அல்லாஹ் பவர்ஃபுல் ஆட்சி ஒன்று எனக்கு வேணும், யாருக்கும் கொடுக்காத மாதிரின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும், அல்ல இடத்துல இப்படியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு. சில ஆட்களுக்கு கேட்கறதுலையும் கஞ்சத்தனை, யா அல்லாஹ் எனக்கு ஒரு 50 ரூபா கொடு. ஏன் அல்லாஹ் தானே நீங்கள் கேட்குறீங்க? ஏன்னா மனுஷன்ட்ட போய் கேட்குறீங்களா 50 ரூபா தான், 20 ரூபா தான், 10 ரூபா தாண்டு? மனுஷன் அல்லா இடத்துல நீங்கள் கேட்குறேன்னா உங்களுக்கு என்ன தேவை? அல்லாட்ட கேளுங்களேன், அல்லாட்ட எதை வேண்டாலும் கேளுங்க. அதுக்காக இந்த துவாவில் வரம்பு மீறி சலாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாண்டு உட்காந்துட்டு நான் கேட்குறேன். இதுக்காக உனக்கு ஹெலிகாப்டர் இப்போ இருந்தால் கூட நீ என்ன யூஸ் பண்ண போறியாது? இல்லை, யா அல்லாஹ் எனக்கு வானத்தில் பறக்கணும்னு. அந்த மாதிரி இந்த வரம்பு மீறாமல் நமக்கு என்ன தேவை? யா அல்லாஹ் எனக்கு நல்ல விசாலமான ஒரு வாழ்க்கையை தான், யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு ஒரு BMW தான், கேளுங்க. நமக்கு என்ன பிரச்சனை? யா அல்லாஹ் அந்த புதுசாக டெஸ்லா ஒன்று தான், கேளுங்க. அது பிரச்சனை. யா அல்லாஹ் நல்ல விசாலமான வீட்டை தான், யா அல்லாஹ் கேளுங்க. அல்லா இடத்துல மட்டும் கஞ்சத்தனை வைக்க வேணாம். யா அல்லாஹ் எனக்கு ஒரு 15 ரூபா 50 தான். ஏன் இந்த 50 20 30 அல்லா இடத்துல தாராளமாக கேட்கலாம்ன்றத சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அதாவது நம்ம தாராளமாக கேட்கலாம். நமக்கு அல்லாஹு தஆலா தரும்போது ஏன் டேலண்ட்ன்ற போல அல்லாஹு தஆலா சில ஆட்களுக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இந்த காரூனுக்கு கொடுத்தான். சும்மா லேசு மாசான இல்லை. இப்போ இன்றைக்குள்ள காசு பணமெல்லாம் எல்லாம் டிஜிட்டல் மணி. எங்கேப்பா காசு? பேங்கில் கிடக்குது, கார்டில் இருக்குது, ஃபோனில் இருக்குது எல்லாம். ஆனால் உண்மையிலே அவன்கிட்ட மெட்டீரியல் ஆகிக்குது. காரூன் அந்த வச்ச அந்த சொத்துக்களுடைய அந்த பொட்டியில கீயை தூக்குறதுக்கு உங்களில் பலமானவர்களுக்கு முடியாது. கீயே தூக்கலாண்டா அப்போ பாருங்க, அப்போ எவ்வளோ தங்கம் வெள்ளி வயிறு எல்லாமே இருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா, இந்த பொருளாதாரத்தை சில ஆட்களுக்கு கொடுப்பான். ஆனால் அவனுக்கிட்ட மக்கள் போய் சொன்னாங்க, பெருமடிக்காதப்பா, உனக்கு காசு பணம் இருக்குது உண்மைதான், நீ ரொம்ப ஆணவம் ஆடுறாங்க, நீ பெருமடிக்காத, ஏன்னா நீ லா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் உனக்குன்னு சில கடமை இருக்குது, மனிதர்களுக்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? இன்னமா உத்தித்துஹு அலா இல்மின் இன்தின்னா, இது ஏண்ட நாலேஜ், நான் தேடிக்கிட்டேன்டா, இது வரக்கூடாது. எவ்வளோ வேணாலும் கேளுங்க. அல்லாஹ் தரும்போது மனிதர்களுக்கு நம்ம செய்கிற கடமைகள் இருக்கிறது, ஏழைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய உபகாரங்கள் இருக்கிறது என்ற அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. வாழ்க்கையை அனுபவிக்கலாம், தப்பில்லை, அது பெருமை இல்லை. ஒரு ஆள் சொல்ல பாருங்களேன், இவருக்கு
நான் BMW தானே வாங்கணும், ஏன் உன்ன மாதிரி ஓட்டக்காரில் போனவர் அவருக்கு இருக்குது ஃபஹத்திஸ் பினிஅமத் ரப்பிக், அல்லாஹ் கொடுத்திக்கிறான், அவர் அனுபவிக்கிறார், தப்பில்லையே. அவர் ஜகாத்து கொடுக்காம இருந்தால் தான் நம்ம கேட்கணும், ஏன்னா அவர் தர்மம் கொடுக்காம இருந்தால் தான் கேட்கணும். கஞ்சத்தனை செஞ்சால் நம்ம ஏன்டா கஞ்சத்தனை செய்ய கேட்கணும், தாராளமாக அனுபவிக்கலாம், வாழ்க்கையில் எந்த விதமான தடையும் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே சுலைமான் நபி கேட்குறாங்க, யா அல்லாஹ் யாருக்கும் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஆட்சி வேணும். கேட்கலாமா இல்லையா? கேட்டாங்கன்றதை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவர்களுக்கு கொடுத்தான் என்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம். எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தான்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஆட்சியோட பவரை எல்லாம் சொல்கிறான், என்னென்னலாம் செஞ்சாங்கன்றதை பற்றி சொல்கிறான். வஹுஷர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைர், சுலைமானுக்காக அவருடைய படைகள் ஒன்று திரட்டப்பட்டது. எது? மினல் ஜின், ஜின்களில் உள்ளவர்கள், மனிதர்கள், பறவைகள். ஃபஹும் யூஸஊன், அவர்கள் அந்த படை அவர்களுக்கு நிறுத்தப்பட்ட போது, தயார்படுத்தப்பட்ட போது, ஹத்தா அத்தௌ அலா வாதின் நம், அந்த எறும்புகள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கிட்ட வராங்க. அந்த நேரத்தில் காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு சொல்கிறது, ஐயுஹன் நம், ஏனைய எறும்புகளை பார்த்து, எறும்புகளே உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள்ள நீங்கள், உங்களுடைய பொந்துகளுக்குள்ள நீங்கள் நுழைந்து விடுங்கள். மசாக்கின்ன்றது வாழும் இடம், செகண்ட் விளங்குதா? வீடுன்னு சொல்லலும் அதில் பொந்துன்னு சொல்ல வாழும் இடம் விளங்குதா? மஸ்கன்ன்றது ஒரு மனுஷன் வாழ்கிற இடத்துக்கு சொல்றது. அப்போ ஒரு அந்த எறும்பு சொல்லுது, நீங்கள் உங்களுடைய அந்த தங்குமிடங்களுக்குள்ள நீங்கள் சென்று விடுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூது, சுலைமானும் அவருடைய படையும் உங்களை மிதிச்சிராம இருக்கணும். வஹும் லா யஷ்குரூன், அவங்களுக்கு தெரியுமா நீங்க இருக்கிறது மிதிச்சு போடுவாங்க, எனவே நீங்க எல்லாரும் உள்ளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எறும்புகள் மற்ற எறும்புகளுக்கு சொன்ன போது ஃபதபஸ்ஸம வாஹிகன் மின் கௌலிஹா, சுலைமான் நபி சிரித்தவர்களாக, புன்னகைத்தவர்களாக சொன்னாங்க, கால ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பே, அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக் அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய வாப்பாக்கும் நீ செஞ்ச. வாப்பா யாரு? அவரும் பெரிய பவர்ஃபுல்லான ஆள், சும்மா லேசான ஆள் இல்லை. அவரும் சும்மா அந்த இரும்பெல்லாம் சும்மா அப்படி கரும்பு மாதிரி ஆக்கி விடுவார். இரும்பிக்கு தானே, இரும்புல கவசங்கள் செய்வார், விளங்குதா சொல்ல, அப்படி பவர்ஃபுல். நம்ம அதை பற்றி நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனியாக படிப்போம். அப்போ அது சொல்கிறாங்க, எனக்கும் என் தந்தைக்கு நீ செஞ்சுக்கிற அந்த ஞாபகத்து இருக்குது, எறும்பு பேசுறது எங்களுக்கு விளங்குது, எவ்வளோ பெரிய ஞாபகத்து, வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஞாபகத்து? யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ செய்திருக்கிற அந்த ஞாபகத்து இருக்கிறதே, அதுக்கு நான் நன்றி செலுத்தணும் யா அல்லாஹ். இங்கே தான் நம்ம சரியாயிக்கும். நம்ம ஹெலிகாப்டர் கேட்குறதோ, BMW வாங்குறதோ, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதோ, அல்லது புதுசாக வந்த டெஸ்லா ஓடுறதோ அது தப்பில்லை. அதையெல்லாம் தந்த ரப்பை நம்ம மறந்துட்டு, தொழுகையை மறந்துட்டு, நோன்பை மறந்துட்டு, இபாதத்தை மறந்துட்டு, மார்க்க விஷயங்களில் ஈடுபடுறதை மறந்துட்டு, மார்க்கத்தை படிக்கிறத மறந்து வாழ்ந்தா அப்பதான் நம்ம கவலைப்படணும். இவ்வளவு ஞாமத்துகளும் வழங்கப்பட்ட அந்த நபி சொல்றார், யா அல்லாஹ் எனக்கும் என் தந்தைக்கும் இவ்வளவு பெரிய ஞாமத்துகளை நீ செய்திருக்கிறாய், இதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பளி யா அல்லாஹ், எனக்கு என்னை நீ அதற்காக தூண்டிவிடு யா அல்லாஹ். வ அன் அஅமல சாலிஹன் தர்தாஹு, நீ விரும்புகிற நல்ல விஷயங்களை நான் செய்வதற்கு நீ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். வ அத்கில்னி பிரஹ்மத்திக், உன்னுடைய ரஹ்மத்தில் என்ன நுழைச்சிரியா அல்லாஹ் என்று அல்லா இடத்துல கேட்குறாங்க. இதுதான் நம்ம சரியா செய்யும். இதுதான் இந்த நபிமார்களுடைய வாழ்வில் நம்ம எவ்வளோ பெரிய நியாமத்தை நமக்கு வந்தாலும் நம்ம பிறரை ஒரு ஒரு ஓரக்கண்ணால் பார்க்கறது, பெருமையாக நாம தான் என்னமோ பெரிய சாதனைகாரர். சில ஆள்கிட்ட போய், இந்த பணக்கார ஆள்கிட்ட போய் என்னென்னாலும் ஒரு மஷூரா கேட்டு பாருங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்யலை. நம்ம இவர் ஒசக்க அப்படியே கீழே வந்து விழுந்த மாதிரி. எல்லாரும் கஷ்டப்பட்டால் ஏதோ ஒன்று அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்டா அவன் கொடுத்துருவாங்க. ஒருத்தனை பணக்காரனா நாம மாறுறதில்லை, படைச்ச ரப்பு தான் மாத்துறான். அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான், நஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, என்னடா அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அவனா பங்கு வைக்கிறான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யான்னு அல்லாஹ் சொல்றான். பல தடவைகள் இந்த வசனம் ஓதிக்கிறேன். உலக வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை நான் தான் பங்கு வைக்கிறேன். உன்னோட டேலண்டால எல்லாம் நீ பணக்காரனா போறல, உனக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறல்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் நமக்கு எது கிடைச்சாலும் நம்மளோட வீடுகளில் எல்லாம் ஹாதாமின் ஃபதுலி ரப்பி தொங்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போர்டு அடித்து புதுசாக வீடு கட்டும் போது ஹாதாமின் ஃபதுலி ரப்பின்னு பெருசாக போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க. என்னென்னா அல்லாட ஃபதுலுன்னு அவர் சொல்கிறாராம். அவர் சொல்லலை, அந்த போர்டு தான் சொல்லுது. உள்ளத்துக்குள்ளே நான் தான் எல்லாண்டு சொல்லிடியும். எவ்வளோதான் சொல்கிறது, மாஷா அல்லான்னு பெருசாக ஒரு போர்டை போட்டுறது புதுசாக, அது ஃபேஷன். என்னடாப்பா அத்தா ஒருத்தன் பார்த்துட்டு சொல்லிக்கிறேன், இந்த மாஷா அல்லா ஒரு பெரிய கம்பெனி கொலைக்குது. ஏன்னா எல்லா பக்கத்துலையும் வெஹிக்கிள் ஓடுது. அதுக்கு மாஷா அல்லான போர்டுக்கு அவன் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாவுக்கு பெரிய கம்பெனி ஆனா, அது மாஷா அல்லா ஒருத்தனும் போடுறது தான். அவன் நினச்சிக்கிறான் இந்த பேரில் நிறைய கம்பெனிஸ், நிறைய போர்டு பார்த்திக்கிறான் தான். விளங்க சொல்கிறேன். அப்போ இந்த மாஷா அல்லா ஹாதாமின் ஃபதுல் ரப்பியெல்லாம் நம்மட உதட்டில் வரதில்லை, உள்ளத்துக்குள்ளே அது இருக்கணும். யா அல்லாஹ் நீ தான் இது தந்தா, இந்த கல்வியை நீ தான் தந்தா, இந்த தொழிலை நீ தான் தந்தா, இந்த வீட்டை நீ தான் தந்தா,
இந்த வாகனத்தை நீதான் தந்தா, இந்த சொந்தங்களை நீதான் தந்தா, இந்த மனைவியை நீதான் தந்தா, இந்த குழந்தைகளை நீதான் தந்தா. இதுதான் நமக்கு செய்ய வேண்டியது. நமக்கு எவ்வளவு ஞாபகத்தையும் அனுபவிக்கிற தடையில் அதை அனுபவிக்கும் போது அல்லாவும் மறந்துடாம இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? உங்களது குழந்தைகளும் உங்களது வியாபாரங்களும் அல்லாவை நினைப்பதை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அப்ப இதை சொன்ன உடனே சொல்றாங்க அல்லாஹ் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்டா, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பறவைகளுடைய பாசை, எறும்புகளுடைய பாசை என அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான்றதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னடா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த ஜின்களில் குறிப்பாக ஷைத்தானையும் கட்டுப்படுத்தி கொடுத்தான். ஜின்கள்னாலே ஷைத்தான் இல்லை. ஜின்கள்னாலே நம்ம ஷைத்தான்டா யாருன்றது நம்ம தனியாக இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக படிப்போம். அதில் நான் ஷைத்தான்டா யார், ஜின்னுண்டா யார், அல்லாஹ் மனிதர்களே ஷைத்தான்கிறானே, மனித ஜின்னிடத்தில் உள்ள ஷைத்தான்கிறானே, அதை பற்றி நம்ம படிப்போம். ஷைத்தான்டா யார், அவங்க எப்படி உருவாகுனாங்க, அவனோட பின்னணி என்னன்னு. இந்த ஷைத்தான் எல்லா ஜின்னும் ஷைத்தான் அல்ல. ஜின்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, முஸ்லீமும் இருக்கிறாங்க. நாங்கள் சூரத்துல் ஜின்னை வாசித்து பார்த்தாலே அந்த விஷயங்கள் தெரியும் நமக்கு. அப்போ இந்த ஷைத்தானை கட்டுப்படுத்தி கொண்டு வைக்கிறன்றது அது ஆகப்பெரிய விஷயம். அல்லாஹ் அதையும் கட்டுப்படுத்தி கொடுத்தான் சுலைமான் நபிக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமின ஷயாத்தீன், ஷைத்தான்களிலும் நாங்கள் அவர்களுக்கு மை யஊதூன், அதாவது இந்த மூழ்கக்கூடியவர்கள், முத்து குளிக்கிற முத்துக்களை எடுக்கக்கூடிய ஷைத்தான்களையும் அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஊதூன லஹு வ யஅமலூன அமலன் தூன தாலிக். இது அல்லாத வேலைகளை எல்லாம் அந்த ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சு கொடுத்தது. வ குன்னா லஹும் ஹாஃபிதீன், நாம் அவர்களை பாதுகாக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ முத்து குளிக்கக்கூடிய ஷைத்தான்கள் மிக யாரை கண்ட்ரோல் பண்ணவே இயலாதோ அவைகளையும் அல்லாஹு தஆலா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தான். அது மாத்திரமல்ல, பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்த விஷயத்தை அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்றான். ஒமினல் ஜின்னி, ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். மையாமல் பைனயத்தை, அதாவது தனக்கு முன்னால வேலை செய்யக்கூடிய விதமாக ஜின்களை வச்சு வேலை செய்தார்கள். பிஇذنி ரப்பிஹி, அல்லாஹ்ட அனுமதி கொண்டு எதை செஞ்சாலும் அல்லாஹ்ட அனுமதி வேணும். நம்ம நினைக்கப்படாது நம்ம ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இந்த தண்ணி போத்தலை இப்போ நான் வச்சிருக்கேன், தண்ணி இது குடிக்கிறேன்னு வைங்களேன். ஏதாவது இந்த தண்ணி போத்தலில் ஒரு சப்ஜெக்ட் நடந்ததுக்காக இந்த தண்ணி போத்தலை வச்சுட்டு எல்லாத்தையும் செய்யலாம்னு நம்பிடப்படுது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு கையில் ஒரு அசா வச்சுருந்தாங்க. அந்த அசாவை வச்சு நினச்ச நேரம் எல்லாத்தையும் செய்யுங்க. உதாரணமாக ஃபிரௌனுக்கு முன்னால் ஃபிரௌன் அவனுடைய அந்த சூனியத்தை எல்லாம் போடுறான், எல்லாம் பாம்பு மாதிரி நெளிது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் அந்த அசா இருக்கத்தானே செய்யுது. சரி, என்னக்கிட்ட தான் அசாயிக்கு தானே, நான் வேண்டிய செய்யணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஓட அசாவுக்குள்ள ஒன்று அல்லாட அனுமதி கொடுத்தா தான் எதுவும் நடக்கும். சந்திரனை பொழந்த ரசூலுல்லாஹ் திங்க சோறு இல்லாமல் நடுரோட்டில்ண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாட அனுமதி கொண்டு சந்திரனை பொழந்தாங்களா இல்லையா? பொழந்தாங்க. ஆனால் திங்க சாப்பாடு இல்லை. யார் யார்? ரசூலுல்லாஹ், உமர் பின் கத்தாப், அபூபக்கர் சித்திக், 3 பேர். யார்? சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தன் செஞ்சிட்டான்டா அவன் எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு நினைச்சிடவும் கூடாது. அது அல்லாஹ் அனுமதிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான், ஒமினல் ஜின்னி மை யஅமல் பைன யதைஹி பிஇذنி ரப்பி, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ஜின்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொன்னான், சுலைமானுக்கு நீங்க மாறு செஞ்சா நுதிக்குஹு மின் அஸாபி ஷஈர், கடுமையான ஒரு வேதனையை உங்களுக்கு நான் உண்டாக்கினேன். அல்லாஹ் வார்னிங் கொடுத்தான், சுலைமானுக்கு நீ கண்ட்ரோலா தான் இருக்கணும், நீ மீறினேன்னு வை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்றான், எச்சரிக்கின்றான். யஅமலூன லஹு மா யஷா, சுலைமான் நபி என்னத்தை எல்லாம் விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவைகள் பணி செய்து கொண்டிருந்தன. மின் மஹாரிப ஒ தமாசீல, அதே மாதிரி மெஹராபுகள், பெரும்பெரும் மெஹராபுகளை கட்டி கொடுத்தது ஜின்கள். அதே மாதிரி சிற்பங்களை, அந்த ஆகுமான முறைகள் சிற்பங்களை, பெரும்பெரும் நீர் தடாகங்களை, அசைக்க முடியாத கட்டடங்களை எல்லாம் அவைகள் செய்து கொடுத்தன என்று அல்லாஹு தஆலா ஜின்கள் செஞ்ச வேலையை பற்றி குர்ஆன்ல நீங்க சூரா 34 சூரத்து சபா, நான் இப்போ சொன்னேன் சூரத்து சபால 12வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அது மாத்திரமல்ல, சுலைமான் நபி வேலை, அதாவது ஜின்களை வச்சு வேலை வாங்கியிருக்கிறான். கடைசி அவனை மௌத்து நேரத்தை சொல்கிற நேரத்தில் கூட அல்லாஹு தஆலா சொல்றான், சுலைமான் நபி ஜின்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜின்கள் சுலைமான் நபி பார்த்துட்டு இருக்கிறாருன்ற பயத்திலே வேலை செஞ்சுட்டு இருக்குது. சுலைமான் நபி மௌத் ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அல்லாட மௌத்து வந்தால் போகத்தான் வேணும். இல்லை நான் உலகத்தையே ஆள்ற ராஜா மந்திரி அதெல்லாம் உலகத்தில் இது அஜா அஜலுஹா லா யஸ்தஹிருன சாஅத்தன் வலா யஸ்தக்பிர், அஜல் வந்தாய் ஒரு ஒரு செகண்டும் முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது. அப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சுலைமான் நபி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜின்கள் நினச்சிக்கிட்டு இருக்குது சுலைமான் நபி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சுலைமான் நபி மௌத்து தெரியல. அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுறான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், அவர்களுக்கு நாங்கள் மௌத்தை விதித்த போது மௌத்தாகிவிட்டார். மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்த்,
கரையான் நீக்கி தெரியுமா? இந்த அந்த கரையான் தான் சொல்லுவீங்க, உங்கள் நாட்டில் கரையான் சொல்லு. அந்த கரையான் அதுதான் காட்டி கொடுத்தது. அது அரிச்சிச்சு. அதை அரிச்சத்தால அந்த அவங்க ஊடிக்கிட்டு இந்த கம்பிலேருந்து உழுதுட்டாங்க. விளங்கா சொல்லுது. அந்த தாபத்துல் அர்துன்னு சொல்லுவாங்க. அந்த பிராணி அந்த கரையான் தான் காட்டி கொடுத்தது. அவர்களுடைய அந்த ஊன்றுகோலை அது சாப்பிட்டு விட்டது. அந்த நேரத்தில் தான் ஜின்களுக்கு தெரியும், இவ்வளோ இது ஏற்கனவே தெரிஞ்சுதான் நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சுக்க மாட்டோமே, அவர் என்னமோ நம்மளை பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு தானே. அப்போ ஜின்கள் அந்த அளவுக்கு சுலைமான் நபிக்கு பயந்திருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் அல்லாஹு தஆலா அந்த சுலைமான் நபிக்கு கொடுத்த பவர்ஃபுல் ஆட்சி. இது மனுஷனை வச்சு வேலை வாங்குறதுக்கு அம்பால மிக பலமான ஜின்களை வச்சு பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுறது, அதுவும் சின்ன முன்னதை பெரும் பெரும் ஒரு மாடிகள், கோட்டைகள், பெரும் பெரும் நீர் தடாகங்கள், அது மாரிபுன்னு சொல்றது பெரும் அணைக்கட்டுக்கு சொல்றது, சின்ன முன்னதல்ல. விளங்குதா சொல்லுது. அப்போ அல்லாஹு தஆலா அதையும் சொல்லி காட்டும். அது மாத்திரம் இல்லை, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3423 புகாரில் நீங்கள் இந்த ஹதீஸ் எடுத்து பார்க்கலாம். நிறைய ஒரு 4-5 இடத்துல இந்த செய்தி இருக்குது. ஒரு முறை இந்த இஃப்ரீத்ன்ற ஒரு ஜின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கிடைக்கும் போது அதை ரசூலோட தொழுகையை குழப்ப பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅம்கனனி அல்லாஹு மின்ஹு ஃபஅஹதத்ஹு ஃபஅரத்து அன் அர்பித்தஹு அலா சாரியத்தின் மின் சவாரில் மஸ்ஜித். பள்ளியில் அந்த தூணில் அதை ஜின்னை பிடிச்சி கட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அல்லாஹ் தஆலா அதை எனக்கு முடியுமாக ஆக்கினான். அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் சுலைமானுடைய துவா எனக்கு நினைவு வந்தது. ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை தாண்டு அந்த துவாவுடைய ஞாபகம் வந்த உடனே நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதில் என்ன நடக்குது? அந்த சுலைமான் நபியுடைய அந்த துவாவே இடமல்ல, அங்கே சப்ஜெக்ட் பவர். விளக்குதா சொல்ல, சின்ன இடத்துல இருந்துக்கிட்டு பெரும் வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆட்சியாக சுலைமான் நபிக்கு கொடுத்தான்றதை பார்க்குறோம். இது புகாரில் இந்த செய்தியை நீங்கள் படித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்றான் வஷயாத்தீன குல்ல பன்னாஇன். அல்லாஹு தஆலா கட்டிடம் கட்டக்கூடிய ஷைத்தான்களை அவர்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம். கவ்வாவின் முத்து குளிக்கக்கூடியவர்களை நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட மிக பலமானவர்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல ஆட்சி அவ்வளவு பலமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் காற்றை பலப்படுத்தி கொடுத்தான், வசப்படுத்தான். ஃபஸഖர்னா லஹு ரீஹ, காற்றை அவர்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம் பி அம்ரிஹி. இது சொல்லும்போது இடையில ஒரு விஷயம், அதாவது இந்த ஜின்னை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தானே. இப்போ கொஞ்சம் பேர் வந்து எங்கள்கிட்ட ஒரு ஜின் இருக்குது அப்படின்றாங்க. எங்கள்கிட்டையும் ஜின் இருக்குதுன்னு இந்த ஆட்களை, பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு, காசு வாங்குறதுக்கு. நம்மளோட ஆட்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை உடனே அவங்க வந்து இது உண்மையாக சரி நடக்குமா இல்லையான்னு பார்க்குறதில்ல. எவனா வந்து சொல்லுவான் எங்கள்கிட்ட ஒரு ஜின் இருக்குது, நாங்கள் அந்த ஜின்னை வச்சு உங்களுக்கு ஜின் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க நம்ம நாடுகளில். இப்போ குறைஞ்சி போச்சு கொஞ்சம் இந்த மீடியாவில் அது இதெல்லாம் பார்த்து. ஆனால் இன்றைக்கே ஏமாத்துறாங்க. என்னடா ஜின்னை நீ வசப்படுத்தினா மர என்னத்துக்கு சார்? சுலைமான் நபிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஆட்சிங்கன்னா, அப்போ நீ ஜின்னை வச்சு ஒரு வீடு கட்டப்பா, உனக்கு தான் வீடு இல்லை தானே, ஒரு வீடு கட்டி அதான் எல்லாம் செய்யும் தானே. எங்கே ஆகிற சின்ன சிம்மாசனத்தை கொண்டுக்கிட்டு வா, கடலில் கொண்டு விடு, முத்து குளிச்சு தரட்டும். நீ என்ன மற்றவன்ட்ட 10, 5, 20 வாங்கிட்டு என்னட்ட ஜின்னிக்குன்னு சொல்கிறான், சும்மா பொய் எல்லாமே. அதுக்கு எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. இந்த மருத்துவன்ற பெயரில் வந்திக்கிற கொஞ்சம் இந்த பொய்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், மருத்துவன்றதுக்கான ஒரு சரியான முறைகள் இருக்குது. இன்றைக்கி அதுக்கான டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒருத்தனை சுகர் ஆயிருந்தா சுகர் எவ்வளோன்னு பார்க்க, கொலஸ்ட்ரால் பார்க்க, அல்லது ஒருத்தனை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ, அது இது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மருத்துவத்தில் வளர்ந்துருக்குது. அதாவது இன்றைக்கி சொல்லப்போனால் மருத்துவத்துறையில் ஹை டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. இவன் ஜின்னு இருக்குதுன்னு சொல்லி ஆட்களை ஏமாந்து இதுக்கு பின்னால் போகிறான் காசு கொடுத்துக்கிட்டு. என்னவா பிள்ளைக்கு சோகமில்லை, ஜின் பிடிச்சிட்டான், ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஜின் இருக்குது, அந்த ஜின் உள்ளே போய் இந்த ஜின்னை எடுத்துக்கிட்டு வருவான். பொய் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் ஜின்னை வசப்படுத்துறது, ஜின்னை இவங்க வசப்படுத்துறதில்ல, அவங்கள ஜின் வசப்படுத்தி வச்சுட்டு அவ்வளோதான். விளங்கா சொல்லுது. அதனால் அந்த ஜின் வசப்படுத்துறது, சில மனிதர்களுக்கு ஜின்களுடைய சில ஆதிக்கம் வரலாம், அதை நம்ம தனியாக படிப்போம். சில மனிதர்களுக்குள்ள ஜின்கள் சில தாக்கங்களை உண்டாக்கலாம், அதை நம்ம மறக்கலை. இவர் சொல்றாரு எனக்குள்ள ஒரு ஜின் இருக்குது, எனக்கு கட்டுப்படுத்து, நான் சொல்றதை நான் செய்யண்டா, போய் முத்து குளிக்க சொல்லப்பா, அது ஹராமும் இல்லையே, கடலில் உள்ளே தானே எடுக்க போறா நீ. அப்போ இதெல்லாம் சும்மா பொய்க்கதை. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஜின் சப்ஜெக்ட் வரும், நான் அதை கொஞ்சம் லேசாக சொன்னேன். ஃபஸഖர்னா லஹு ரீஹ என்றான், காற்றை அவருக்கு நாம் கொடுத்தோம், வசப்படுத்தினோம். தஜ்ரீ பி அம்ரிஹி, அவரை அது எடுத்துக்கொண்டு சென்றது. ருஹாஅன், காற்றுன்னு சொல்லி அடித்து கொண்டு தள்ளி விட்டா என்ன, மனுஷன் செத்து போயிடுவோம். காற்றும் அது நம்மளோட கொண்டோல இருந்தால் தான் அது நமக்கு ஹெல்ப்பு, அப்படி தானே? அது நம்ம தண்ணி தேவை தான், குடிக்கிறதுக்கு தேவை, அவசியத்துக்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவை. அதுக்காக தண்ணி சுனாமி மாதிரி அடிச்சு விட்டுன்னு சொன்னால் அதில் நீ செத்து போயிடுவான். மனுஷனுக்கு எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கொண்டோல இருந்தால் தான் அவனுக்கு பிரயோசனம். காற்றை ஒரே அடியாக வேகமாடிச்சு எங்கேயா கொண்டு தள்ளினா. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது மென்மையாக அவர் நினைச்ச இடத்துக்கு கொண்டு போய் அவரை சேர்த்தது. அழகான முறையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த காற்று அவருக்கு. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா அந்த ஆசிபத்தன்றான்,
அது வந்து வேகமாக அடிக்கக்கூடிய அந்த காற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தஜ்ரீபி அம்ரிஹி இலல் அர்த், அவர் எங்க போறாரோ அங்க அவரை கொண்டு சேர்க்கும். பாரக்னா ஃபீஹா, நாம் பரக்கத்து செய்த அந்த இடங்களுக்கு அவரை கொண்டு செல்லும். வகுன்னா, நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல அல்லாஹ் தஆலா காற்றை பற்றி சொல்லி காட்டுறான். இதை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சூரா அம்பியால 81 வசனத்தில் பார்க்கலாம், சூரா சபால 12 வசனத்தில் பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் என்பதை பார்க்கும். இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா அவங்களோட ஆட்சியில் பவரை விளங்கி கொடுத்துதான். அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்சியை செஞ்சாங்க. பிற்காலத்தில் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பேரில் யூத என்னவெல்லாம் செஞ்சான், அதையும் நம்ம படிக்கணும். வணங்கதா சொல்றது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பேரில் இவர் என்ன செஞ்சாங்கன்னா வத்தப உமா தத்ரு ஷயாத்தீன அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதி வந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது பின்னால் நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த இரும்பை என்ன செஞ்சால் உருக்கி தேவையான தளபாடங்கள் அதே மாதிரி கவசங்கள் செய்கிறதுக்கு சொன்னது போல இவங்களுக்கு செம்பை என்ன செஞ்சால் அல்லாஹ் தஆலா உருக்க செம்பை கொண்டு அவங்க உருக்கி அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கொடுத்திருந்தான்றதை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். சுலைமான் நபிக்கு இந்த குதிரை சரியான விருப்பம், குதிரைன்னா அவங்களுக்கு சரியான விருப்பம். அப்போ அல்லாஹ் இதை ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இத் உரித அலைஹி பில் அஷி அல் அஸ்ஸாஃபினாத் அல் ஜியாத். கொஞ்சம் இருங்க. ஸ்க்ரீன் ஓவர் சரி சரி. மன்னிக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது இந்த குதிரை வந்து அவங்களுக்கு சரியான விருப்பமாக இருந்தது. இது உரிது அலைஹி பில் அஷி சாஃபினாத்தில் ஜியாத். அல்லாஹ் சொல்கிறான் வந்து, அதாவது நன்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட வேகமாக ஓடக்கூடிய அந்த சாஃபினாத்ன்றது வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளுக்கு சொல்றது. அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் ஹைர், அவர் சொல்கிறாரு, பொதுவாக சில மனுஷனுக்கு சில விஷயங்கள் கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுண்டா அவன் கடமையும் கூட சில விட்டுருவான். அது வந்து உதாரணமாக ஒரு ஆளுக்கு வந்து விளையாட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன், ஃபுட்பாலில் நல்ல ஃபுல் அவர் வெறி பிடிச்சிருக்கிறான்னு சொன்னால் தொழுகை டைமும் வழங்காது. அந்த 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 விளையாட்டில் அந்த இன்ட்ரெஸ்டால் சில நேரம் அல்லாஹ்வை நினைக்கிறத கூட சில நேரம் மறந்துடுவார். எனவே அல்லாஹ் தஆலா சொன்னா லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களோட பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைக்கிறத உங்களை விட்டுட்டு தடுத்துட வேணாம். சில விஷயங்கள் எவ்வளவுதான் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சில விஷயத்தில் அவங்களுக்கு ஏற்படுற சில இன்ட்ரெஸ்ட்டு அவங்க கடமையை தவற விட்டுருவாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த குதிரை மேலே ஏற்பட்ட அந்த அந்த விருப்பமானது சொல்கிறாங்க, ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் ஹைர் அன் ஸிக்ரி ரப்பி, அல்லாஹ்வை நினைக்கிறதை விட நான் அந்த குதிரையை கூட விரும்பிட்டேன். அது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சில விஷயங்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்கன்றதை பார்க்குறோம். ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப், சூரியன் மறைந்து விட்டது, நான் தொழுகை விட்டுட்டேன். அப்போ இந்த மாதிரி அவங்க செய்த அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ருத்தூஹா அலை, அதை நீங்கள் திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபத்தஃபிக மஸ்ஹன் பிஸ்ஸூகி வல் அனாகி, அதனுடைய கழுத்துகளில் தடவி விட்டார்கள். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அவங்க இஸ்திக்பார் செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்லி காட்டுறான். அதன் மூலம் ஒரு சோதனையும் அவர்களுக்கு ஏற்பட்டது. குதிரை அவர்களுக்கு விருப்பம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த செய்தி சம்பந்தமாக சில இந்த ஹதீஸ்களை விளங்காமல் ஒரு கூட்டம் மறுக்கிறாங்க. சில விஷயங்கள் இருக்குது ஹதீஸ்களில், அதை நாங்கள் விளங்குறது சரியாக விளங்கிக்கொள்ளணும். சில நேரங்களில் சில நபிமொழிகள் நம்மட பார்வைக்கு இது சாத்தியமானது இருக்குது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சொல்கிறாங்க எப்படின்னா, இது புகாரியில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீம்லேயே நிறைய கிதாபுகளில் வருது. சொல்கிறாங்க, நான் இன்றைய தினம் எனது 100 மனைவிகளிடத்தில் நான் போவேன். 100 மனைவிகளிடத்தில் நான் என்னுடைய இல்லறத்துக்காக நான் போவேன். 100 மனைவிகளும் ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுப்பார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய போர் வீரர்களை அவர்கள் பெற்றெடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரில் வரக்கூடிய நிறைய, புகாரிலே ஒரு 4-5 இடத்துல வருது, ஏனைய கிதாபுகள் இது வருது. அப்போ இந்த அறிவிப்பில் சில அறிவிப்பில் வந்து 90 வருது, 90 மனைவிகள், சில இடத்துல 70 வருது, 60 வருது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்களில் ஒரு ஆள் சொல்கிறாரு 90 என்பது தான் சரியானது.
கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட அல்லது 70க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 100 மனைவிகளிடத்தில் நான் என்னுடைய இல்லற தேவைக்காக நான் போவேன். அவங்க எல்லாருமே போர் வீரர்களை ஈண்டெடுப்பார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர்களாம். சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பேசுவோமே, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு திருமணம் முடிச்சு ஒரு புள்ள ஒன்று இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு தாயா ஆக்குவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்ற அர்த்தம் என்னென்னா, அவர் அல்லாஹ் மறந்துட்டு அவருக்கு தெரியுமா உண்மையாக அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடச்சி அவர் ஒரு தாயி ஆக்கி இந்த சமுதாயத்தில் பிரச்சாரத்துக்கு அந்த ஆர்வத்தில் சில விஷயங்களை பேசுறது. ஆனால் வார்த்தை பிள்ளை. இன்ஷா அல்லான்ற வார்த்தையை அவர் சொல்லலை. பக்கத்தில் இருந்தவர் சொல்றாரு நீங்கள் இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க, அதை மறந்துடுறாரு. புரியுதா உங்களுக்கு? மறந்துட்டு அவர் அதாவது இது நான் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒன்று கிடைக்கணும்னு ஆதரவு வைக்கிறேன் அர்த்தத்தில் நான் பேசுகிறேன். ஒரு ஆள் சொல்றாரு நான் கல்யாணம் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் நான் இந்த சமுதாயத்துக்காக போராடக்கூடிய நல்ல ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சு நான் நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி என் பிள்ளைகள் எல்லாம் ஆலிமாக்க போறேன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா அர்த்தம் என்னடா? அப்படி அவர் ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்போ சுலைமான் நபி அப்படி ஆசைப்பட்டாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்போ இதை மறக்கக்கூடிய ஒரு ஆள் அது எப்படி சாத்தியம்? 100 பெண்களோட ஒரு ஆள் போடுவோம். அந்த ஆள் அதை விட பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு, சைத்தானுக்கு சங்கிலியை போட்டு வச்சிருக்கிறாரு. என்னது ஒரு மாசம் பயணம் போக வேண்டிய தூரத்தை ஒரு காலை நேரத்தில் போறாரு, காற்றில் டிராவல் பண்றாரு. இவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் செய்யற மனுஷன் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு ஏனையவர்களை விட கூடுதலான ஒரு சக்தியையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுக்கும்போது எனக்கு முடியாது ஆகவே உனக்கு முடியாண்டா படைச்ச ரப்பு தான் அதை விட பெரிய விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்போ இது சாத்தியமா? ஒரு ஆள் அப்படி சொல்லலாமா? ஒரு ஆள் அப்படி சொன்னா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்னாலே அதுக்கு பின்னால தாம்பத்தியம்ன்ற ஒரு சொல் மறைஞ்சிக்குது. எனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்றது ஆபாசம்னு சொல்லிடுமா? இல்லை தாம்பத்தியம் என்பது பின்னால மறைஞ்சிக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அவர் ஆர்வப்பட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்பவுமே ஒரு விஷயத்தில் நம்ம மார்க்கத்தோடு வாழ்கிற நாம ஒரு பிழையை செய்யும் போது அல்லாஹ் அதை சுட்டி காட்டும் விதமாக ஒரு சோதனை உண்டாக்கி விட்டுருவோம். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை எப்பவுமே நீங்கள் பாருங்க, ஹுனைன் யுத்தம் நான் ஏற்கனவே இதை சொல்லிக்கிறேன். பத்ர் யுத்தத்தில் 300 சொச்சம் பேர் தானே, எத்தனை பேர் வேண்டாங்க? 1000 பேருக்கு எதிராக போராடினாங்க, வெற்றி கிடைச்சு 300 சொச்சம் பேர் தான் மொத்தம். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அவங்களோட உள்ளத்துக்குள்ள எப்படி இருந்ததுன்னா, இந்த பத்ர் போர்க்களத்தில் நமக்கு அல்லாஹ் வெற்றி தந்தா தான் வெற்றி அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வோட உதவியை எதிர்பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ் இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத்து, இந்த சின்ன கூட்டம் அழிக்கப்படுமாக இருந்தால் லன் துஅபத ஃபில் அர்தி அபதான், இந்த பூமியில ஒன்ன வணங்க யாரும் இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல விடிய விடிய துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சான்? லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபி பத்ரின், உங்களை பத்ரில் உங்களுக்கு வெற்றி அல்லாஹ் உதவி செய்தான், நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள். அல்லாஹ் தஆலா பத்ரில் உதவியை வாக்களிச்சான், உதவி செஞ்சான். ஆனா ஹுனைன் யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபி மவாத்தின கஸீரத்தின், நிறைய இடங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வ யௌம ஹுனைன் அல்லாஹ் சொன்னான், ஹுனைன் யுத்தத்திலே உதவி செய்தான். ஹுனைன் யுத்தம் எப்படி தெரியுமா? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே மிக பெரும் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்கள்ல 10,000க்கும் மேற்பட்டவர்கள் 2 சின்ன கோத்திரத்தோட சண்டை பிடிக்க போறாங்க. இவங்களோட மென்டாலிட்டி எப்படி மனசுல எப்படி இருக்குன்னு சொன்னா, நாங்க 313 பேரை 1000 பேர் அடிச்சு வரட்டினார்கள், இப்போ 10,000 பேர் போறோம், நம்ம சும்மா ஊதி விட்டாலே பறந்துடுவான்னு மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் இதை சொல்றான், ஹுனைன் போர்க்களத்தில் உங்களுக்கு நாங்க அல்லாஹ் சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபி மவாத்தின கஸீரத்தின், நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணினோம். வயௌம ஹுனைன் தான் ஹுனைன், அதே ஹுனைன் ஹைலைட் பண்றான் அல்லாஹ். அங்கே ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நடக்குது, இஸ் அஜபத்கும் கஸரத்துக்கும் அல்லாஹ் சொல்றான், நீங்க நிறைய பேர் இருந்தீர்கள் என்பது உங்களை ஆச்சரியப்படுத்தியது. நீங்க நிறைய பெரிய கிரவுடு நாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், லன் துக்னி அன்கும் ஷைஅன், உங்களோட கிரவுடு உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்கல. எந்த அளவுக்கு சொன்னா, பாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்தது ஆனா உங்களுக்குள்ள சுருங்கி போய்விட்டது. எங்கடா ஓடுற இடம் தெரியாம இருந்தீர்கள். சும்மா வல்லைத்து முதுபிரின், பிறகு நீங்கள் புறமுது காட்டி ஓட ஆரம்பித்தீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் அதை சொல்றான்? எப்பவும் கூட்டம் வந்தோட நமக்கு ஒரு இது ஒன்று வரும், நினைப்பு ஒன்று வரும். என்ன தெரியுமா? நம்மளை இந்த யாரும் இல்லை, நம்மளோட கூட்டத்தில் நமக்கு ஒரு பெருமை வந்துட்டு. எப்போ அல்லாஹ் தஆலா நல்ல மனுஷனுக்கு வரும். அது சில நேரங்களில் நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் காசு பணம் வந்தோட நம்ம உள்ளத்துக்குள்ள ஒன்று வரும், இதுக்கு பிறகு நம்ம செட்டில், நம்மளை யாரும் எதுவும் செய்யலான்னு சில நேரம் வரும். அல்லாஹ் அடிப்பான் ஒரு அடி. அப்போதான் உன்னோட காசு உன்னோட வச்சுக்க, படைச்ச ரப்பு நான் இருக்கிறேன், என்னை மறந்துடாதுன்னு ஞாபகப்படுத்த செய்வான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவுதான் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்தாலும், மாபெரும் சக்தியுள்ள ஒரு நபியாக இருந்தாலும் கூட அவர் இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்ல தவறுனதால ஒரு பெண்ணுக்கும் குழந்தை கிடைக்கல. ஒரே ஒரு பெண்ணுக்கு கிடைச்சது இந்த ஒரு கைப்பக்கம் இல்லாத மாதிரி ஒரு அறகுறையாக ஒரு பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான்றதை பார்க்க. இதில் இந்த ஹதீஸு எப்படி சாத்தியமாகும்? நமக்கு ஒரு பெண்ணோடையே தாம்பத்தியம் முடிக்க முடியல, 100 பெண்ணோட எப்படி போகிறேன்னு ஒரு ஆள் அவர பலவீனத்தை ஒரு நபியில் கொண்டு போய் இது பண்ணி ஹதீஸை மறக்கலாமா?
மறுக்க இயலாது. விளங்கா சொல்றது. இதுவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். புகாரில் பல இடங்களில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சோதிச்சான். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்? வலக்கத் ஃபத்தன்னா சுலைமானை நாங்கள் சோதித்தோம். வல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன் சும்ம அனாப. அவரை நாம் அவருடைய அந்த குர்சி சிம்மாசனத்திலே ஒரு 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 என்ன சொல்ற ஒரு சதை பிண்டமாகன்னு சொல்லலாம், உயிரில்லாத ஒரு ஜீவனாக நாங்கள் போட்டோம். இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு நோயை கொடுத்தான். எவ்வளவுதான் உனக்கு சக்தியை தந்தாலும் படைச்ச ரப்பு தான் நோயை உண்டாக்குற, அவன் தான் பெரியவன்றதை அல்லாஹு தஆலா சுலைமான் நபியுடைய வாழ்க்கையில் நிறைய காட்டினான். அவரை எந்த அளவுக்குன்னா அவரோட சேரில் அவரோட சிம்மாசனத்தில் அவர் ஒரு புனமாக குந்தினார். அப்படின்னா உசிரி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு நோயாளியாக, அப்படி ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா அவருடைய நோயை குணப்படுத்தினான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பல கதை சொல்லுவாங்க. இது அந்த 99 அந்த மனைவிமார்களோட விஷயத்தில் அல்லாஹ் அந்த ஒரு குழந்தையை சொல்கிறான், அந்த குழந்தையை தூக்கி தான் அவரை சிம்மாசனத்தில் போட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற விஷயத்தை தான் தஃப்சீர்களில் மிக தெளிவாக நமக்கு உலமாக்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த நான் சொன்ன செய்தி, அந்த 100 பெண்கள் அல்லது 70 பெண்களோடு நான் வாழ்க்கையில் ஈடுபடுவேன், எனக்கு குழந்தை கிடைப்பாங்கன்னு சொல்கிற அந்த இன்ஷா அல்லாஹ் சம்மந்தப்பட்டது புகாரில் 3424 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். 5242 இலக்கத்திலையும் இந்த செய்தியை பார்க்கலாம். சில வார்த்தை வித்தியாசங்கள் பொதுவாக ஹதீஸ்களில் வரும். இப்போ சில நேரங்களில் இந்த மிஅராஜுடைய சம்பவத்தை சொல்கிற நேரத்தில் நபிமார்களை கண்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நபியை கண்ட, சில நேரத்தில் 6வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காணாம்பாங்க, 7வதுன்னு வரும். அது அறிவிப்பாளர்களில் சில ஹதீஸ்களில் வார்த்தை வித்தியாசங்கள் வரும். இந்த வார்த்தை வித்தியாசங்களை வச்சு நம்ம ஹதீஸை மறுக்க போனால் நிறைய ஹதீஸை தூக்கி வீசும். அது சொல்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வேர்டை மாற்றி விட்டுருவாங்க. அப்போ அது ஹதீஸில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த ஹதீஸை நம்ம தனியாக ஒரு நேரம் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக தேவைப்பட்டால் நம்ம ஆய்வு செய்யலாம். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்களோட தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 2 பேருக்குமே மகன் சுலைமான் நபி 2 பேருக்குமே அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுத்திருந்தான். என்றாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா மிகவும் அதிகமான அறிவை கொடுத்திருந்தான் என்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். இதில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் பரவலாக ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. இது முஸ்லீமில் தமிழில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 3543 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது பைனமா இம்ரஅத்தானி, 2 பெண்கள் வராங்க. முதலாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஒரு புள்ள விஷயமாக 2 பெண்களுக்கு 2 குழந்தை கிடைக்கும். ஆளுக்கு ஒரு குழந்தை. அதில் ஒரு பெண்ணுடைய குழந்தைய நாய் சாப்பிடும் சேம் டைமில். இப்போ அந்த இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இது என்னடையா உன்னடையாண்டு 2 பொம்பளைகளில் பிரச்சனை வருது. இது என்னடான்னு ஒரு பொம்பளை சொல்கிறாங்க, இல்லை இது என்னடான்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் எங்கே வருது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வார நேரத்தில் அவங்க பார்க்குறாங்க இது இந்த பெரிய பொம்பளையுடைய அத்தாயிக்கும் அப்படி தீர்ப்பளிச்சிடறாங்க. அந்த தீர்ப்பு அவங்களுக்கு திருப்தி இல்லை. சுலைமான் நபிகிட்ட கொண்டு வராங்க அந்த தீர்ப்பு. அந்த பிரச்சனையை கொண்டு வர நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கத்தியை கொண்டு வாங்கண்டா, கத்தியை கொண்டு வாங்க 2 பேருக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம், பாதிப்பு இல்லாமல் 2 குழந்தைய வெட்டி 2 பேர் கையிலையும் ஆளுக்கு சொல்லி கொடுத்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வர செய்தி. அப்போ உடனே சின்ன அந்த 2 பெண்கள், அந்த சின்ன பெண் சொல்கிறான், வேணாம் அது அவங்களோட புள்ள தான், அவங்ககிட்ட கொடுத்துருங்கண்ணா. அப்போ சுலைமான் நபி பார்க்குறாங்க, அந்த மற்ற பெண் பரவாயில்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு இல்லாமல் போன மாதிரி உனக்கு இல்லாமல் போட்டுன்ற மாதிரி இருக்கிறாங்க. சொன்னாங்க சின்ன அந்த பொண்ணுக்காங்க, அந்த பெண்ணுடைய தான் குழந்தை அங்கே கொடுங்கண்ணா. அதாவது அந்த எமோஷனை வச்சு அந்த ஒரு தாய் ஒரு புள்ளை கொல்லப்படும் போது எப்படி நடந்து கொள்வான்னு அந்த எமோஷனை வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. புரியுது அவங்களுக்கு? இதை நீங்கள் சஹீஹ் முஸ்லிமில் பார்க்கலாம். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த எறும்போடு பேசின விஷயங்கள் அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கடைசியாக இந்த பல்கிஸ் ராணின்னு நம்ம படித்தோமே, அது சம்மந்தமான சில விஷயங்களை படிச்சிடும். அதாவது இந்த பல்கிஸ் ராணின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குது. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்குது, நம்ம அதுக்கு குதிரைமலைன்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் குதிரைமலை தம்பபண்ணி அல்லது தம்மண்ணா என்னோட ஊரம்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா என்னன்னு சொன்னால், வட இந்தியாவிலேருந்து 750 அந்த விஜயனும் அவனோட ஆட்கள் 750 பேர் அங்கே ஒதுங்கி அங்கே அந்த இலங்கையில் சந்ததிகள் உருவாகின அந்த பிரதான இடம்னு சொல்லுவாங்க. அது புத்தளம் மன்னாருக்கு இடையில் இருக்குது ஸ்ரீலங்காவில். அங்கே போனீங்கன்னா டிஃப்ரெண்டான குருவிகளெல்லாம் கத்தும். சில அந்த புதுசாக வரலாறு எழுதின ஆளுக்கு அங்கே தான் இந்த பல்கிஸ் ராணி வாழ்ந்தாங்க, புதிய பறவை சத்தமெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி வரலாறுன்னு விட்டாங்க. அது பொய்யான ஒரு விஷயம். சும்மா அந்த அவங்களோட ஏரியாவை ஹைலைட் பண்ணுறதுக்காக செஞ்ச விஷயம். இந்த பல்கிஸ் ராணின்னு சொல்லப்படுறவங்க எங்கே வாழ்ந்தாங்கண்டா, இங்கே இருந்து நீங்கள் போகிறதா இருந்தால் 2193 கிலோமீட்டரில் இங்கே அந்த இடம் யமனில் உள்ள இடம். சத்து மஆரிப்னு சொல்லுவாங்க. அதாவது மஅரப்னு சொல்லி ஒரு ஏரியா. அதாவது சன்ஆல இருந்து கொஞ்சம் பக்கமான ஒரு ஏரியா. பிலஸ்தீன்லேருந்து 2857 கிலோமீட்டர்.
அங்கே இந்த பல்கிஸ் ராணின்னு ஒரு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தோட ஒரு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு ஆட்சியாளர் இருப்பார், அவ்வளோதான். இந்த மாதிரி பெரிய நிலப்பரப்போட முழு ஓமானுக்கு, ஓமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஓமான், ஐக்கிய அரபு அமீரகமெல்லாம் ஒன்று தான், விளங்குதா? அதுக்கு முதல் இதெல்லாம் சேர்த்து பஹ்ரைன்னு சொல்கிறாங்கன்னு வரலாற்றில் அதெல்லாம் சொல்கிறாங்க. நிலப்பரப்புகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து ஜசீரத்துல் அரபுன்னு சொல்லுவாங்க. ஜசீரத்துல் அரபுனா நம்ம இருக்கிறதெல்லாம் ஜசீரத்துல் அரபு தான். ஓமான், யமன், அதே மாதிரி அமீரகம், சவுதி அரேபியா, குவைட், பஹ்ரைன் எல்லாமே இந்த ஜசீரத்துல் அரபுக்குள்ள வரும். சவுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மக்கா ஒரு ஆட்சி, மதீனா ஒரு ஆட்சி, தாயிப் ஒரு ஆட்சி, அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரதேசங்களை மக்கள் ஆண்டு கடிப்பாங்க. அப்போ இந்த சபா என்ற அந்த நாட்டு ராணி இருக்கிறாங்களே, இவங்க சம்பந்தமாக ஒரு ஸ்டோரி வருது. அதை மட்டும் படிச்சுட்டு சப்ஜெக்டை முடிப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த சப்ஜெக்ட் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு முறை அவங்களோட படையணிகளை பார்க்குற நேரத்தில் ஒரு ஹுதுஹுது என்ற ஒரு பறவை காணும். இது அல்லாஹ் சொல்றான், தஃபக்கத தைர ஃபகால மாலி லா அரல் ஹுதுஹுத். இங்கே ஹுதுஹுதை காணும். இப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ஆட்சி ஒரு ஹுதுஹுதுன்னு தெரியுமா? அந்த இப்படி சின்ன சொண்டு வச்சு ஒரு குருவிக்குமே, அதுக்கு என்ன சொல்கிறது, சிட்டுக்குருவியா? மரங்கொத்தியிலையும் இந்த ஒரு கலர் ஆகிக்கும், சின்னது, ரொம்ப இந்த அளவுக்கு தான் ஆகிக்கும், சின்ன, அதுக்கு தான் ஹுதுஹுதுன்னு சொல்கிறேன். ஃபோட்டோவில் அடித்து பாருங்க, ஹுதுஹுதுன்னு வரும். அப்போ அதை காணல சொல்கிறாங்க, எங்கே காணோம், அது ஒளிஞ்சு போச்சா? அது வந்து மறைஞ்சிட்டு லஉஅதிபன்னஹு அஸாபன் ஷதீதா, அது வரலைன்னு சொன்னால் நான் அதான் என்ன செய்வேன், அதுக்கு கடுமையான ஒரு தண்டனையை கொடுப்பேன், அல்லது அறுத்து போடுவேன் அப்படின்றாங்க. அல்லது ஏன் அது இந்த இடத்துக்கு சமூகம் தரலன்றதுக்கான காரணத்தை அது கொண்டு வர வேண்டும் சொல்கிறாங்க. ஃபமக்கஸ கைர பஈத், கொஞ்ச நேரத்துக்கு இடையில் அது வந்தது, அதை சொல்லி கொஞ்ச நேரத்தால் வந்து விடுகிறது. ஃபகால், அந்த குருவி வந்து சொல்லுது, ஹுதுஹுது அஹத்து பிமா லம் துஹித் பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கண்டு வந்திருக்கிறேன். வஜித்து மின் சபஇன் பினபஇன் யகீன், சபா நாட்டிலேருந்து ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். நான் இப்படி போன ஒரு விஷயத்துக்காக வேண்டி அங்கே ஒரு விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு செய்தியாக கொண்டு வந்துக்கிறேன்டாங்க. இவ்வளோக்கும் 2000-3000 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஏரியாவில் இவ்வளோ பெரிய அரசாட்சிக்குரிய சுலைமான் நபிக்கு தெரியலை. அப்போ நம்ம சுலைமான் நபி அவ்வளோ பெரிய ஆட்சி செஞ்சாங்க, உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஜின் வந்து சொல்லிக்குமா, அப்படி சொல்லிடுமா? காணாத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஜின்களை வச்சுக்கிறோம், நாங்கள் தேடி தரேன்றாங்க. 2000 கிலோமீட்டருக்கு அங்கால இவ்வளோ பவர்ஃபுல் ஆட்சியோட இந்த சுலைமான் நபிக்கு அங்கே நடந்த விஷயம் தெரியாமல் தானே இருந்துச்சு. அப்போ ஜின் வந்து சொல்லலையா? அப்போ நம்ம நினைச்சதையெல்லாம் ஜின்னை வச்சு செய்யலை, அதையும் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த நேரத்தில் சுலைமான் நபிக்கு இந்த ஜின் சொல்லுது, மக்கச எப்படி இன்னி வஜத்து இம்ரஅத்தன், இதான் பல்கிஸ் ராணின்னு சொல்லப்படுறோம், நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், தம்லிக்குஹும், அந்த பெண் அந்த மக்களை அவள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அவளும் அவளுடைய சமுதாயத்தவரும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விலே வணங்கணும். இந்த ஹுதுஹுதுக்கு வந்த பறவை நம்மள உள்ள மனுஷர்களுக்கு வருது இல்லையே, அவங்க அதை வணங்குறாங்க, அல்லாஹ் வணங்குறாங்க இல்லையான்னு அந்த கவலை ஒரு பறவைக்கு வந்திருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி அந்த மக்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மின்தூனில வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகுபடுத்தி விட்டான். வஸத்தஹும் அனிஸ் ஸபீல், அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டும் அவர்களை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். ஃபஹும் லா யஹ்ததூன், அவங்க நேர்வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அலா யஸ்ஜுதூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவங்க வணங்க வேண்டாமான்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுது. அப்போ சொல்லிக்க போகிற காலத் யா ஐயுஹல் மலா, அதாவது சுலைமான் நபி சொல்கிறாங்க, நான் ஒரு கடிதத்தை தரேன், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அந்த ராணி இடத்துல கொண்டு போய் ஒப்படைங்கன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன், செய்தி சொன்னால் ரொம்ப நேரமும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதம் எழுதுறாங்க, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், சூரத்து நம்ல நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படிச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க, அல்லா தஅலு அலை, அதாவது நீங்கள் வந்து எனக்கு கட்டுப்படாமல், அதாவது எங்களோட ஆட்சிக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறிவிட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம், நீங்கள் என்னிடத்தில் முஸ்லீமாக எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. அப்போ உடனே இந்த ராணி இந்த கடிதத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு தன்னுடைய பிரமுகர்களை கூப்பிட்டு மஷூரா பண்ணுறாங்க, இப்படி சுலைமான்ட்டு ஒரு கடிதம் வந்திருக்குது, அவர் ஒரு பெரிய படப்பட்டாளத்தோடு இருக்கிறாரு, நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பிரமுகர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் மிகப்பெரிய படையோட இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாம் எதிர்த்து சண்டை பிடிப்போமேன்றாங்க. அப்போ உடனே அந்த பெண்மணி வந்து, சில பெண்களாக இருந்தாலும் சிலவங்க சொல்கிறாங்க பெண்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதி இல்லாதவங்க, அதுக்கு அதில் அர்த்தம் வந்து எந்த பெண்ணுமே ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பெண்ணுன்னு சொல்ல இல்லாது. சில இடத்துகளில் சொல்கிறாங்க, சில போல்டு என்ன சொல்கிறது, இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய சரியான ஆட்சி செஞ்ச பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்கண்ணா, அப்படி இருக்கிறாங்க. அது பொதுவாக பெண்களுடைய சுபாவமும் பலவீனமும், அவங்க ஒரு என்ன சொல்றது, நிர்வாகத்திறன் குறைஞ்சவங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா,
அதாவது ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்னது, எந்த ஒரு சமுதாயம் அதாவது பெண்களை ஆட்சியில் அமர்த்துமோ அந்த சமுதாயம் லா யுஃப்லிஹு கௌமன் மன் வல்லா இம்ராஅத்தன், அந்த எந்த ஒரு சமுதாயம் பெண்களை வந்து அதிகாரத்தில் இருத்துமோ அவங்க வந்து வெற்றி பெற மாட்டாங்கன்னு வருது. இது அர்த்தம் வந்து யாருமே அவங்க ஆட்சி செய்ய தெரியாதவர்கள். அந்த பெண்ணை பாருங்க எப்படின்னு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல பவர் என்ன, அவங்களோட ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சு அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு அழகான திட்டம் போடுறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளை படம் வச்சு அவங்கள வெள்ளையிலாது. அதாவது இன்னல் முலுக்க இதா தஹலு கரியத்தன், ஒரு ஊருக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அஃப்ஸதுஹா, அதை இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. வஜஅலு ஐஸத அஹ்லிஹா அதில்லத்தன், அங்க உள்ள கண்ணியமானவர்கள் எல்லாம் கேவலமாக மாற்றி விடுவார்கள். இப்படித்தான் அவங்க செய்வாங்க. இதான் அவங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி. இதுக்காக நீங்க விரும்புறீங்க, அதனால என்ன செய்வோம், நாங்கள் முதலாவது ஒரு கிஃப்டை அனுப்பி பார்ப்போம் அவரோட ரியாக்ஷன் எப்படி நிற்குதுன்னு சொல்லி ஒரு கிஃப்டை சில சன்மானங்களை அனுப்புகிறாங்க. சுலைமானுக்கிட்ட அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து கிஃப்டை கொடுத்த உடனே சொன்னாங்க, கிஃப்டா எனக்கே கிஃப்ட் தரீங்களா, அல்லாஹ் எனக்கு தந்ததை விடையுமா உங்களோட கிஃப்ட் பெருசு, உங்களோட கிஃப்டை நீங்கள் வச்சு சந்தோஷப்படுங்கன்றாங்க. அவ கடைசியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த செய்தி வந்த உடனே அவங்க முடிவெடுக்கிறாங்க, ஆஹா இதுக்கு பிறகு நம்ம இதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரணடைவோம், நாங்கள் முஸ்லீமாக மாறிடுவோம். அந்த செகண்டில் தான் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. என்னென்னா அதோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் மேலதிகமான விஷயங்கள் என்ன சரி இருந்ததுன்னா அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்போ அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பெண்மணி வரப்போறாங்கன்றது தெரியும். சுலைமான் நபி சும்மா உள்ள ஆள், ஒரு ஆட்சியாளர், அவருக்கு தெரியும் இந்த லெட்டர் போனால் என்ன நடக்குன்னு, திரும்பி கண்டிப்பாக வருவாங்கன்னு. அந்த நேரத்தில் சுலைமான் நபி என்ன செய்கிறாங்க, யா ஐயுஹல் மலா ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன், அவங்க எனக்கு சரணடைஞ்சு வாரத்துக்கு முதல்ல அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் காலத் இஃப்ரீத் மினல் ஜின், ஜின்களில் இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லுது, நீங்கள் உங்களோட இடத்துலேருந்து எலும்பு முன்னுக்கு நான் கொண்டு வரணும். சுப்ஹானல்லாஹ், 3000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ளத்தை நீங்கள் எலும்பு முன்னுக்கு கொண்டு வரேன்றா எவ்வளோ பெரிய சக்தி. நீங்கள் எலும்ப முன்னுக்கு நான் அதை கொண்டு வரேன். காலல்லதி ஐந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தில் அறிவுள்ள இன்னும் ஒன்று சொல்லியது, அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தரஃப், உங்களோட கண்ணை மூடி மட்டும் முன்னுக்கு நான் கொண்டு வரேன். யோசிச்சு பாருங்க, அப்போ அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பலமான ஒரு ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. அப்போ கண்ணை வெட்ட முன்னுக்கு நான் கொண்டு வரவான்னு கேட்குது. அப்போ அதே மாதிரி அந்த கண்ணை வெட்ட முன்னுக்கு இந்த சிம்மாசனம் இவர்களுக்கு முன்னால கொண்டு வரப்படுகிறது. ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு, அந்த சிம்மாசனம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டதை கண்ட நேரத்தில் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, சுலைமான் நபி சொல்றாங்க, இது என் இறைவன் எனது ரப்பு எனக்கு செய்த அருளாகும். எதுக்கு செஞ்சிருக்கிறான், லியப்லுவனி, அல்லாஹ் நிஅமத்துகளை நமக்கு செஞ்ச உடனே நமக்கு அல்லாஹ் பற்றிய பயம் கூடணும். அல்லாஹ் எனக்கு இவ்வளவெல்லாம் நீ தந்திக்கிறியே, எனக்கு பொருளாதாரத்தை தந்து, எனக்கு பதவியை தந்து, எனக்கு எல்லா வழியையும் தந்து, வசதியை தந்து, எனக்கு வாகனத்தை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, எல்லாத்தையும் தந்திருக்கிற அல்லாஹ், நமக்கு அல்லாஹ் பயப்படணும், அதுக்காக நன்றி செலுத்தணும், அதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். அப்போ அவங்க சுலைமான் நபி சொல்றாங்க, அல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு தந்திருக்கிறாயே, லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேனா நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். ஒமன் ஷக்கர், யார் நன்றியோடு வாழ்றானோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, அவன் தனக்காகவே நன்றி செலுத்துகிறான். ஒமன் கஃபர, யார் நன்றி கட்டு வாழ்கிறானோ ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் நம்மகிட்ட இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய பில்லியனராக இருந்தாலும் நமக்கு தான் பிறர்கிட்ட தேவைக்கிறத தவிர படைச்ச ரப்பு கிட்ட நமக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான். இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அந்த ராணி வாராங்க, என்னது அவங்களோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த பில்டிங் அந்த உள்ள வரக்குள்ள நுழையும் போது அவங்க அந்த தரைக்கு போட்டு அந்த டைல்ஸ் இருக்குதானே பார்க்குறாங்க, தண்ணி கிடக்குதுன்னு ஆடையை தூக்குறாங்க. அதாவது தண்ணி கிடக்கிற ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அது என்ன டெக்னாலஜி ஆகிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணி கிடக்குதுன்னு அந்த ஆடையை தூக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு ஒரு ஆடம்பரம்னு சொல்கிறதா அல்லது மிகவும் அதி நவீன விதமான ஒரு கட்டிடத்தை அவர்கள் அவங்களுக்கான ஒரு வீட்டை அமைத்திருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் நம்ம கடைசியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பைத்துல் மக்தஸ், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெருசலம், அந்த பள்ளிவாசலை புனர்நிர்மாணம் செஞ்சாங்க. எல்லாம் சொல்லுவாங்க சுலைமான் நபி கட்டினாங்க. காபத்துல்லாவை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனர்நிர்மாணம் செஞ்சாங்களோ உங்களுக்கு தெரியும். முதலாவது உலகத்தில் கட்டப்பட்ட ஆலயம் காபா. இதை யார் கட்டினாங்கன்ற விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் இல்லை. அதை சில கருத்து சொல்லக்கூடிய தப்சீர்களில் சொல்கிறாங்க, இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டியிருக்கணும் அப்படின்னு. சிலவங்க சொன்னாங்க இல்லை, அதை வானவர்கள் கட்டினாங்கன்றான். அந்த காபத்துல்லா கட்டப்பட்டதற்கும்
இந்த இந்த பைத்துல் மக்தஸ் கட்டப்பட்டதுக்கு இடையில எவ்வளவு காலம்னா 40 வருஷம் தான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை என்னன்னா அதை புனர்நிர்மாணம் செஞ்சாங்க, சீர்திருத்தப்படி தான் செஞ்சாங்க. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செஞ்சாங்களோ அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் மக்தஸ் செஞ்சாங்க, சீர்திருத்த பண்ணி செஞ்சாங்கன்றதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திர வரலாற்றில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால உலகத்தில் 3 பள்ளிவாசல் தான் நம்ம பிரயாணம் போகிறதுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்கிற பள்ளிவாசல். 3 பள்ளிவாசல். 3 பள்ளிவாசல் தெரியுமா? இது ஒன்று ஹரம், மக்கத்துல் முக்கர்ரமா, மஸ்ஜிதுல் ஹரம், இன்னொன்று மஸ்ஜிதுல் நபவி, ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசல். அடுத்தது பைத்துல் மக்தஸ். இது எங்க புகாரியில் நீங்கள் 1181 ஹதீஸில் பார்க்கலாம். லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா சலாசத்தி மசாஜித். 3 பள்ளிவாசலில் தான் உங்களுக்கு அதுக்குண்டு போகலாம். அங்கேருந்து நாகூர் தர்காவுக்கு போய் நமனை விரட்டு அங்கே ஒரு மருந்திருக்குது நாகூர் தர்காலன்னு போகிறாங்க. இதெல்லாம் பச்சை சிறுக்கு. அப்படி இல்லாட்டி அங்கே ஜெயிலானிக்கு போகிறாங்க ஸ்ரீலங்காவில். அந்த என்ன சொல்கிறது, அந்த பலாங்கோட பக்கத்தில் ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது. இதுக்கு போகிறது உங்களோட பாவத்தை அழிக்கிற வேலை. இங்கேருந்து நாகூர் தர்காவுக்கு போய் அங்கே உள்ள இந்த விளக்கமாறுன்னு தெரியுமா, அந்த ஊடு கூட்டுற விளக்கமாறு, அதை வச்சு தலையில் அடிச்சிட்டிக்கானோ நான் போகிறேன் பார்க்குறதுக்கு. என்னடா மனுஷனுக்கு ஒரு மான மரியாதை தலைன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான இடம். ஊடு கூட்டுற விளக்கமாற்ற கொண்டு வந்து தலையில் அடிச்சிட்டிக்கிறாங்க. யானைக்கு பிச்சை போடுறாங்க, யானை தரிசனமாக. சுப்ஹானல்லாஹ் இல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு உண்மையாக சொல்ல போனால் இதில் யார் சரி அந்த சிந்தனை உள்ளவங்க இருந்தால் உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு உங்களோட உள்ளத்தை உடைக்க நான் சொல்லலை. இதெல்லாம் பச்சை சிறுக்கான விஷயங்கள். 3 பள்ளிவாசல். இது நான் சொல்லலப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புகாரில் 1181 இலக்கத்தில் எடுத்து பாருங்க. லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸத்தி மசாஜித். 3 பள்ளிவாசலுக்கு தான் உங்களுக்கு பிரயாணம் போறதா போகலாம். அல் மஸ்ஜிதுல் ஹராம் வல் மஸ்ஜிதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மஸ்ஜிதுல் அக்ஸா. 3 பள்ளிவாசலை தவிர போகக்கூடாது. அல்லாஹ் அந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்துக்கிற சிறப்பு. அல்லாஹு அக்பர். ஆனால் என்ன பிரச்சனைடா, நாங்கள் எல்லாம் மரணத்துக்கு பயந்த கோழைகளாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கிடைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கிற ஒரு இந்த என்ன சொல்றது, இந்த மெட்டீரியலிசத்துக்கு பின்னால போய் அல்லாஹ்வுடைய இல்லங்களை நாங்கள் பறி கொடுத்துட்டோம். உலகத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நம்மளோட உயிரை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பஸ் அமைத்து, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் பணைய வச்சுட்டு எதிரிகள்கிட்ட கோழைகள்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு பயந்துட்டு இந்த உலக நாடுகளில் முஸ்லீம் சமுதாயம் கோழைகளாக உட்கார்ந்து கிடைக்கிறோம்ன்றது தான் சுருக்கமான உண்மை. இது ரொம்ப விரிவாக நான் பேச விரும்பலை. நான் அதுக்காக சவுதி சரியில்லை, இல்லாட்டி குவைத் சரியில்லை, இல்லாட்டி ஓமான் சரியில்லை அப்படியெல்லாம் நான் பேச வரல. அதெல்லாம் இந்த நாடுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுறதுக்கான ரைட்ஸ் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமுதாயம் மிக கோழைத்தனமாக போன இடம் தான் இந்த பள்ளியை பரிவாசலுக்கு நம்ம பறி கொடுத்தது. அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரவு பயணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரே இரவுல, அதாவது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் இரவு பயணம் செய்தவன் தூய்மையானவன். பாரக்னா ஹவ்லஹுன்றா, அதை சுற்றி பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமியாக அது இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றுக்கு பின்னால இன்னும் சில யூதர்களுடைய கட்டுக்கதைகள் அவங்களோட எல்லாத்தையுமே 2 விதமாக பார்க்கலாம். அல்லாஹ்வோட அற்புதம்னு பார்த்த மாதிரி ஊதர்கள் சில பேர் பார்த்தாங்க இதெல்லாம் சூனியத்தால் செஞ்சது, பறக்கிறன்னா சும்மா அது சூனியம், புதிய சூனியக்காரால் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபியோட பேர்லேயே சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. வழங்கதா சொல்லுது. அந்த மாதிரி விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்ப்போம். கேட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள். இந்த ஒரு பெரிய வரலாற்றை நான் சுருக்கமான நேரத்தில் சொல்லிக்கிறேன். நான் சொன்னது ஒரு 30% தான் நான் சொல்லி பண்ணது இந்த வரலாற்றில். 70% சொல்லாமல் இருக்குது. அதை வரலாறுன்னு படித்தா மட்டும்தான் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். எதெல்லாம் தேவையோ அதுகளை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். அல்லாஹ் இந்த விஷயங்களில் நமக்கு படிப்பினை என்னடா, எவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும், அவர் காற்றுல பயணம் போகிற ஆளாக இருந்தாலும் ரப்புக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். அவன் தான் எல்லாத்தையும் செய்கிறான்றதில் நம்பினார். அல்லாவை நினைவுபடுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை நாங்கள் இதிலிருந்து பார்க்குறோம். எனவே நியாமத்துகள் கிடைக்கும் போது அல்லாவுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி உள்ளவர்களாக மாறணும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் பண்ணியவனாக ஹாதாமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.